பராபவ வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:07 மணி வரை தேய்பிறை சஷ்டி திதியும், நாள் முழுவதும் அவிட்டம் நட்சத்திரமும் மரண யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கின்ற நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும், மதியம் 2:15 மணியிலிருந்து 4:15 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சதயம், சுவாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளை மேற்கொள்ள உகந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை என்ற முறையில் சூரிய பகவான் வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம்: தனிநபர் ஜாதகங்களில் லக்னத்தோடு ராகு தொடர்பு கொள்ளுகிற சூழல் கடுமையான அவரை பின்னடைவான ஒரு சூழலை நோக்கி இட்டு செல்லும். வழக்கமான அவருடைய செயல்பாடுகளில் எந்த விதமான உத்வேகமும் சுறுசுறுப்பு இல்லாத தன்மை, எல்லாவற்றிலும் தயக்கம், பயம், கூடுதலாக தன்னுடைய அனைத்து விதமான திறமைகளையும் வெளிக்காட்ட கடுமையாக யோசிப்பது, இது போன்ற நிறைய நெகட்டிவான குணங்களை கொண்ட நபராக அந்த ஜாதகர் இருப்பார். அப்படிங்கிறது லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுகிற ராகுவால் ஏற்படுகின்ற விளைவுகள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்கிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான கிரக சூழல்கள் சிறப்பானதாக இருக்கிறது. ராசிநாதன் சற்று பலவீனப்பட்டிருந்தாலும் ராசியின் முக்கிய கிரகங்களான குரு, சந்திரன், சூரியன் போன்றவர்கள் வலிமை பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக கொடுக்கும். உங்களால் முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கான உதவிகளை நிறைவாக செய்வீர்கள். சிறு சிறு மன வருத்தங்களையும் தாங்கிக் கொள்வீர்கள். பொதுவாக எல்லாவிதமான சூழல்களிலும் அனுகூலத்தை பெறுவீர்கள். அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். மரியாதை கொடுக்கின்ற பண்பாளர்களாகவும் இருப்பீர்கள். எங்கும் எதிலும் அறிவார்ந்து செயல்பட்டு உங்களுக்கான அனைத்து விதமான மதிப்புகளையான சூழல்களையும் வெளிப்படுத்துவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலங்கள் உண்டு. தனப்பிராப்தி சிறப்பாக இருக்கும். உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். பலவிதமான நற்பலன்களும் நடக்கும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். வீடு வாகனங்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் லாபத்தன்மை மேம்படும். பணவரவு அதிகமாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். மகிழ்ச்சிகரமான சூழல்கள் ஏற்படும். புதிய நண்பர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். நீண்ட தூரத்திலிருந்து வரும் தகவல்கள் மிக சிறந்த நல்ல தகவல்களாக வரும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக உங்களுடைய திறமைகள் அனைத்தும் சிறப்பான முறையில் இருக்கும். விரும்பி சென்றவர்கள் விலகி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கவனமாக இருங்கள். மன தடுமாற்றத்தை தவிர்த்து மன உறுதியோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக அவ்வப்போது வருகின்ற சங்கடங்களை சமாளிப்பீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. இன்றைய நாள் மேசராசியைச் சேர்ந்த பெண்மணிகள், கலைத்துறை என்பர்கள், அரசியல்வாதிகள் அனைவருக்கும் நல்லதொரு சாதகமான சூழல்களை கொடுக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் அதிகரித்து கொடுக்கிற வகையில் சிறப்புகளோடு கூடிய தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படும்.
கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எல்லாம் எந்த விதமான தன்மையில் இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற விதமாக மேன்மைகள் பொருந்திய நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசிநாதன் வலுப்பெற்ற சூழலில் வலிமையாக சஞ்சரிக்கிறார். மாற்றங்கள் புதுமைகள் நிறைய உண்டு. புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தனப்பிராப்தி அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் நல்லதொரு உற்சாகமான மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். உங்களுடைய செயல்திறன் எல்லோராலும் வரவேற்கப்படும். முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன், கூடுதலாக அதிர்ஷ்ட அமைப்புகளை தர அமர்ந்திருக்கின்ற குரு, கூடுதலாக புதன் போன்ற கிரக சஞ்சாரங்கள் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் பொருளாதார மேன்மைகளையும் நிறைவாக கொடுக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய உற்சாகமான செயல்பாடுகள் அனைவராலும் மதிக்கப்படும். இன்றைய தினம் நீங்கள் எல்லாவற்றிலும் தனித்துவமாக தெரியக்கூடிய தினமாக, சிறப்புகளோடு கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எல்லோரையும் யதார்த்தமாக பழகக்கூடிய தன்மைகள் உண்டு. மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட மாட்டீர்கள். பிறருக்கு கொடுத்தே மகிழ்வீர்கள். பொதுவாக நிதான போக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொலைநோக்கு சிந்தனையோடு இருப்பீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் சாதகமான சூழல்களும் உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றும் திறன் மேம்படும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். பகைகள் நீங்கும். அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். எல்லா வசதிகளும் சிறப்பாக கிடைக்கும். தர்ம சிந்தனை மேலோங்கும். நட்புகள் மூலம் உதவிகள் கிடைக்கும். எங்கும் எதிலும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மனக்கலக்கம் விலகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில்துறையினருக்கு அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு ஆதாயம் உண்டு. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்களுக்கு நல்லதொரு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பான முறையில் இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. கலைத்துறை அன்பர்களும் அரசியல்வாதிகளும் புகழப்படுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. மிருகசிரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் அனைத்தும் மிக மேம்பட்டதாகவும் நல்ல வகையான முறையிலும் நடக்கக்கூடிய நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக திக்பல குரு 12, அதாவது விரயத்தில் சுக்கிரன் இருந்தாலும் விரைவாக செயல்பட்டு வெற்றி காணுகிற சூழலோடு இருக்கிறார். கூடுதலாக பார்க்கும் பொழுது புதன் பகவான் அபாரமாக சஞ்சரிக்கிறார். புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. எதிரிகளையும் நண்பர்களாக்கும் சூழல் ஏற்படும். இன்றைய நாள் பொருளாதார நலன் மேம்படும். நட்பிற்கும் பாசத்திற்கும் உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எல்லோரையும் எளிதில் நம்புவீர்கள். மனித நேயம் அதிகரிக்கும். உழைப்பிற்கு கூடுதலாக முக்கியத்துவம் தருவீர்கள். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்றும், இன்றைய நாளில் நீங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றும், ஆன்மீக தொடர்புகளோடு கூடிய பொறுமையாக செயலாற்றக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. வீண் மனக்குழப்பம் விலகும். மற்றவர்களுக்கு உதவ போய் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடலாம். கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் செலவுகளும் உருவாகும். ஆன்மீக எண்ணம் தோன்றும். மனதிற்கு பிடித்தமான விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மகிழ்ச்சி உருவாகலாம். எந்த நிலையிலும் உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பகிராமல் இருப்பது நல்லது. இன்றைய தினம் கவனமாக இருப்பது எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கும். வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது சிறப்பு. மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவும் உருவாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு வாகனங்களால் அனுகூலங்கள் உருவாகும். தந்தையோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வர்த்தக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். பணியிடங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான சூழல்களும் இந்த ராசியினருக்கு கூடுதல் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் தருகிற வகையில் சிறப்பாக உள்ள நாளாகவே இன்றைய நாள் இருக்கிறது.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, கவலைகள் மறந்தோடுகிற நாளாகவும் நிறைவான முழுமையானதொரு நல்லதொரு காரிய வெற்றி கிடைக்கப் பெறுகிற தினமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதனுடைய சஞ்சாரம், கூடுதலாக குருவின் சஞ்சாரம், குறைகள் எதுவும் இல்லாத தன்மையோடு இன்றைய நாள் குறிக்கோள்களை எட்டுகிற தினமாக கடகத்திற்கு அமையிருக்கிறது. எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக காரியங்களை செய்து நிறைவானதொரு முழுமையான வெற்றியை பெறிருக்கிறீர்கள். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்தமான ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டு. குறிப்பாக யாரையும் நம்ப வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது சிறப்பு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீர்கள். தேவையற்ற வீண் செலவு அலைச்சல்கள் ஏற்படலாம். தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாவதற்கான தன்மைகளும் உண்டு. எனவே எதிலும் மிகவும் கவனத்தோடும் உற்சாகத்தோடும் இருப்பது கூடுதல் நன்மையை கொடுக்கும். அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிந்தித்து செயலாற்றுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் உதவி ஆசிர்வாதம் கிடைக்கும். காரிய தடைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். ஆரோக்கிய நலன் மேம்படும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. எதிர்களால் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். நண்பர்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அதிக கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகும். வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்ல சற்று உஷாராக இருங்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை ஏற்றம் மிகுந்த சூழலோடு உங்களுக்கு அமையிருக்கிறது. வெற்றிகரமான வாய்ப்புகளும் விரும்பிய சூழல்களும் சிறப்பாக அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அனைத்திலும் உற்சாகமான தன்மைகளை கொடுக்கிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். கூடுமானவரை அனைவரையும் அனுசரித்து போவதால் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் மூலம் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். குடும்ப உறவுகளோடு அவ்வப்போது ஏற்படும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கும். உறவுகளோடு தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி போய் செய்ய அதில் ஏதாவது சிக்கல்களோ சங்கடங்களோ ஏற்படும். அதாவது யாராவது ஒருவருக்கு உதவ செல்வீர்கள். அதன் மூலமாக சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். வரவுக்கேற்ற செலவிருக்கும். காரிய தடை தாமதங்கள் விலகும். பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு அனுகூலத்தை தருகிற வகையில் சிறப்புகளோடு கூடிய நாளாக அமையிருக்கிறது. பொதுவாக இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு காரிய தடை விலகுகிற தினமாகவும், பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாகவும், ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி என்பர்களே, சிந்தித்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் மிக சிறப்பாக நடக்கக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். உங்களுடைய எண்ணம் செயல்திறன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். குறிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அநேக அனுகூலங்கள் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். அனைத்திலும் புத்துணர்வும் புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். யாரையாவது நம்பிவிட்டால் வாரி வழங்குவதற்கான தன்மைகளும் உண்டு. எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் பின்வாங்க மாட்டீர்கள். தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி அனுகூலமாக நடக்கும். சமூகத்தில் உயர் நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. அதனால் நன்மையும் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உடல் நலம் மேம்படியும். மற்றவர்களுடன் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் நீங்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை தனப்பிராப்தி, அதாவது கொடுக்கல் வாங்கல் ஏதாவது ஒரு சங்கடமான அனுபவங்கள் இருக்கும். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக பணிகளில் நாட்டமும் விருப்பமும் எண்ணமும் கூடுதலாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் ஏற்படும். மனோதைரியம் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செலவுகள் மேம்படும்.
தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த தடைகள் விலகும். அரசாங்கம் அரசியல்வாதிகள் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதிலிருந்து வந்த சிக்கல்கள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் நீங்கும். மற்றவர்கள் மூலம் உதவி கிடைக்கும். காரியங்களில் சாதகமான பலன்கள் உண்டு. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகத்துறை நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இன்றைய நாள் எல்லாவற்றிலுமே ஏற்றமானதொரு அனுகூலமான சூழல்களை கொடுக்கிற வகையில் சிம்ம ராசி என்பர்களுக்கு மேம்பட்டதான நாளாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும் புற நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கவலைகள் முழுமையாக மறைந்தோடுகிற நாளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். எல்லா விதமான நிகழ்வுகளிலும் கூடுதல் கவனத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படுகிற தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் இருக்கும். தேவையற்ற உபயோகமில்லாத வீண் சண்டைகளை விரும்ப மாட்டீர்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். தேவையற்ற உபயோகமில்லாத வீண் பேச்சுக்கள் பேசுவதை குறைத்துக் கொள்வீர்கள். எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. எல்லாவிதமான சூழல்களிலும் உங்களுடைய கண்டிப்பும் கட்டாயமும் அனைவராலும் பாராட்டப்படும். எதிலும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர்களாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பதன் மூலமாக அனைவருடைய புகழும் முழுமையாக கிடைக்கும். மனோதைரியம் மேம்படும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடக்கும். எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் மதிப்பும் கூடுதலாக இருக்கும். எல்லா தரப்பினரிடம் இருந்து வந்த ஆதரவு முழுமையாக கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். பரபரப்பாக காணப்படுவீர்கள். ஆரோக்கிய நலன் காணப்படும். குறிப்பாக இன்றைய நாளில் எதிர்ப்புகள் விலகும். கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் பங்குதாரர்களால் ஆதாயம் உருவாகும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்தமான விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான தன்மைகளும் உண்டு. காரியத்தடை வீண் அலைச்சலை ஏற்படலாம். கவனமாக இருங்கள். குறிப்பாக கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்த்து குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக பழகுவது அவசியம். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். போட்டிகள் நீங்கும். தொழில் தொடர்பான தகராறுகள் விலகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களினுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள், கலைத்துறை என்பர்கள், அரசியல்வாதிகள் போன்ற அனைவருக்குமான அனுகூலமான நிகழ்வுகளை கொடுக்கிற தினமாக கன்னிக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேலோங்குகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய உயர்வுகளும் மேன்மைகளும் நிறைந்த தினமாக துலா ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். தடைகள் அனைத்தும் விலகும். உங்களுடைய இமேஜ் பாதிக்காத வண்ணம் செயல்படுவீர்கள். பொறுமையும் நிதானமும் அவசியம். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குறை எதுவும் இல்லாத தினமாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு காரியங்களை செய்யும் குணமுடையவர்களாக இருப்பீர்கள். எதிலும் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டீர்கள். குடும்ப பெருமையை காப்பதற்கான சூழல்கள் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் பெரியவர்களை மதிப்பீர்கள். சமூக மாற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். அளவுக்கு அதிகமாக உழைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. பணவரவு அதிகரிக்கும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். துணிச்சல் மேம்படுவதற்கான சூழலும் உண்டு. எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி செயலாற்றி வெற்றி காணிருக்கிறீர்கள். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு பணியிடங்களில் இடமாற்றங்கள் உருவாகலாம். மனோதைரியம் மேம்படும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும். முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். எதிர்பாலினத்தவரின் நட்பும் புரிதலும் மேம்படும். அரசாங்கம், அரசியல்வாதிகள் தொடர்பான பணிகள் சாதகமாக இருக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் மேம்படும். குறிப்பாக உத்தியோகத்துறை என்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள்.
மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்புகளும் சாதகமான தன்மைகளும் மிக அதிகமாக உள்ள சூழலோடு துலாம் ராசியினருக்கு வெற்றிதனை கொடுக்கிற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தின கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் எல்லா வகையிலும் உற்சாகங்கள் மேம்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். ராசியின் யோகர்களான குரு, சூரியன், கூடுதலாக செவ்வாய் போன்ற கிரக சஞ்சாரங்கள் மேம்பட்டதானதொரு நல்ல பலனை கொடுக்க போகிறது. குறைகள் எதுவும் இல்லாத நாளாக புகழ் பெறுகிற சூழலோடு இன்றைய தினம் அமையும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் உண்டு. எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆலோசித்து செய்யும். அதே நேரத்தில் அதிலுள்ள லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். எவருக்கும் அஞ்சாமல் உண்மையை பேசுவீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களது தன்னம்பிக்கையால் வளர்ச்சியான சூழல் உண்டு. மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மற்றவர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மற்றவர்களின் நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தடைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் உஷாராக இருப்பது நல்லது. புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக எதிரிகளால் சில மனசங்கடங்கள் ஏற்படலாம். பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். வீடு வாகன யோகம் நிறைவாக உண்டு. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் உதவி கிடைக்கும். மனோதைரியம் மேம்படும். எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காது. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். செயல் திறமை மேம்படும். வாக்கு சாதுரியத்தால் அனுகூலங்கள் உருவாகும். பழைய பாக்கிகள் நல்ல விதமான முறையில் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு சந்தோஷமான அணுகுமுறைகள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நீண்ட நெடுநாள எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமான முறையில் நிறைவடைகின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்பட போகிறது. அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எதிர்ப்புகளை விளக்கி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகளும் சிந்தனை செயல்திறனும் அதிகரிக்கின்ற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். அமைதியாக இருந்து கொண்டு அநேக விதமான காரியங்களை சாதிக்கும் மனோபாவம் உருவாகும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் இருக்கும். குடும்ப அளவிலிருந்து வந்த குறைகள் அனைத்தும் நீங்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எதிர்கால நலன் கருதி சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். குறிப்பாக தோல்வியை கண்டு துவள மாட்டீர்கள். போராட்ட குணத்தோடு காணப்படுவீர்கள். எதிலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி சிறப்பான வெற்றியை கொடுக்கும். பொதுவாக கவனமாக நிதானமாக இருப்பதன் மூலமாக எல்லா விதமான அனுகூலங்களும் ஏற்படும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் தன்மைகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உருவாகும். மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். பணவரவு அதிகரிக்கும். தடை தாமதங்கள் விலகும். மனம் மகிழும் சம்பவங்கள் ஏற்படலாம். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுப்பதாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் உஷாராக இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள். உங்களது சிறப்பான செயல்பாடுகள் மற்றவர்களின் பாராட்டுதல்களை பெற்றுக் கொடுக்கும். தொழில் வியாபாரம் சற்று மந்தமான சூழலோடு காணப்பட்டாலும் பணவரவு சிறப்பாக இருக்கும். தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்ப்பது சிறப்பு. குறிப்பாக எதிர்பார்த்தபடி அனுகூலங்கள் உருவாகும். குடும்ப அளவிலிருந்து வந்த குழப்பம் நீங்கி நிம்மதியான சூழல்கள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இயல்பான தன்மைகள் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும்.
பெண்மணிகளுக்கு கௌரவம், அந்தஸ்து, உயரும் எதிர்பார்த்த உதவிகள் தாராளமாக கிடைக்கும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்திலும் மேம்பட்டதான சூழல்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நீண்ட நெடுநாளைய சங்கடங்கள் விலகக்கூடிய வகையில் இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, உங்களுடைய எண்ணம், செயல்திறன் போன்ற அனைத்திலும் நிறைவான, தெளிவான, நல்லதொரு உற்சாகமும் உத்வேகமும் மன மகிழ்ச்சிகரமான சூழலும் காணப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். தடைகள் அனைத்தையும் விலக்கிக் கொள்வீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் இறங்கி முழுமையான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகளும் இருக்கும். பொதுவாக கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்த்து நிதானம் காவது அவசியம். உங்கள் உடைமையிலும் காரியத்திலும் மிக அதிக கண்ணாக இருப்பீர்கள். சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த ஒரு வேலையையும் முதல் முறையிலேயே சிறப்பாக முடிக்க வேண்டும் என்று எண்ணுவீர்கள். துப்பறியும் குணம் கூடுதலாக இருக்கும். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி திருப்தியான சூழல் உருவாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படலாம். வாக்கு சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்திசாதுரியத்தோடு செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்தவனும் சிறப்பாக கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். எல்லாவற்றிலும் ஒரு விதமான தயக்கம் நிலவும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் சில நேரங்களில் மெத்தனமான போக்கு காரணமாக சில சங்கடங்கள் ஏற்படலாம். வியாபாரத்துறை அமைப்பினர் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை கொடுக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு நல்லதொரு எதிர்பார்ப்புகளும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய தினமாக, அனைத்திலும் மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பொறுமையோடு இருப்பதன் மூலமாக நினைத்ததை சாதிக்கிற வல்லமை இன்றைய நாளில் மகர ராசியினருக்குண்டு. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி என்பர்களே, எதிர்பார்த்த நல்லதொரு மேன்மையான குறிக்கோள்களை உடனடியாக எட்டக்கூடிய வகையில் சிறப்புகள் நிறைந்த நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். மேன்மைகளும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகின்ற வகையில் சிறப்புகள் நடக்கும். சுக்கிரன், குரு போன்ற கிரக சஞ்சாரங்கள் சிறப்பாக இருக்கிறது. புதனின் சஞ்சாரம் புகழை கொடுக்கும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பில் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பீர்கள். எந்த ஒரு நிலையிலும் அவசரம் காட்ட மாட்டீர்கள். கோபதாப பிடிவாத குணங்களை குறைத்துக் கொள்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக தீர்க்க இயலாத காரியங்களிலும் வெற்றிகரமான சூழல்கள் உருவாகும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதற்கு உதவும். எல்லோரிடமும் சகமமாக பழகக்கூடிய தன்மைகள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவதன் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து விலகிக் கொள்ளுங்கள். முயற்சிகளில் அனுகூலமான பலனுண்டு. புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உருவாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உண்டு. வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருங்கள். கொடுமானவரை ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேசி காரியத்தை சாதிக்க இருக்கிறீர்கள். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானித்து யோசித்தெடுப்பது நல்லது. சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். குடும்ப உறவுகளோடு இருந்து வந்த கருத்து பேதமிகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு உயர்ந்ததான சூழலை கொடுக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு நல்லதொரு அனுகூலத்தை கொடுக்கும்.
கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகக்கூடிய நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் மேம்பட்டதொரு சூழலை கொடுக்கிற நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மேன்மைகளும் சிறப்புகளும் உற்சாகமும் கூடுதலாக கிடைக்கப்பெறுகிற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. அனைத்தையும் சமாளிக்கின்ற வல்லமை உண்டு. முக்கியமாக விரயத்தை குரு பார்ப்பதும், அங்கே ராகு இருப்பதும், தனத்தில் சூரியன் இருப்பதும், 3 சுக்கிரன் இருப்பதும் புதுவிதமான முயற்சிகளுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உற்சாகமான அணுகுமுறைகள் உண்டு. நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். தடைகள் அனைத்தும் நீங்க போகிறது. சௌகரியமான செயல்பாடுகளால் எல்லாவிதமான புகழும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்பது, பிரிப்பது, மாற்றுவது போன்ற நிகழ்வுகளில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். புகழ் பெறுவதற்கான தன்மைகள் உண்டு. புண்ணிய தீர்த்த தலை யாத்திரைகளுக்கு சென்று வருவதற்கான தன்மைகளும் மேம்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த இலக்குகள் எதிர்பார்த்த நேரத்தில் அடைவதற்கான சூழல்களும் உண்டு. கலை சார்ந்த பணிகளில் விருப்பமும் ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளில் கூடுமான வரை கவனம் செலுத்துவது நல்லது. நிதி நிர்வாகம் மேம்படும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இக்கட்டான சூழல் மாறும். இஷ்டத்திற்கு செயல்படாமல் உங்களுடைய விருப்பம் போல் செயல்பட்டு பெரிய அளவில் வெற்றிதனை பெறுகிற தினமாக மீனத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக உத்தியோகத்துறையினருக்கு மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. சுயதொழில் புரிகிற அன்பர்கள் புதிய முதலீடுகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் பிடிவாத கோபதாப குணங்களை அறவே குறைப்பது சிறப்பு. உங்களுடைய பலவீனங்களை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் தடைகள் இருக்கிறது. புண்ணிய தீர்த்த தலை யாத்திரைகளுக்கு சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சற்று முன்னேற்றம் கிடைப்பதில் தடைகள் இருக்கிறது. அதை முழுமையாக புரிந்து கொண்டு செயலாற்றுவதன் மூலமாக மேம்பட்டதானதொரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அனைத்திலும் ஆர்வம் மேம்படுகிற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற நாளாக இன்றைய தினம் அமையும்.